நான் பேசுகிறேன் வந்து என்னோட மண்டை பற்றி நிற்கிறாரே அப்படிங்க மனசு மூதேவி அப்படிங்கிறா ஆசிப் அஸ்லாம் அப்படிங்க மண்டை பற்றி தான் பேசுது அவருக்கு சர்டிஃபிகேட் யாரு கொடுத்தேன்னு தெரியா அப்படிங்க சம்மதம் செய்ய வேண்டு சம்மதத்துக்கு செய்ய வேண்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கதான் அப்படிங்கிறா அவனே கல்ல நாய் 1000 கிலோ அரிசியை ஆட்டையை போட்டான் பத்திரிகை கொடுக்குற அரிசியை ஆட்டையை போட்டது அப்படியே நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறது யார் தர மாட்டேன் நீங்களாம் வந்து உழைச்சி சம்பாதிச்சு தின்னு கொடுக்குறாங்களே எல்லாருக்கும் தெரியாமல் இதுக்கும் தெரியாமல் அவங்கள பார்த்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லைங்களா இல்லாட்டா ஆசை பசங்க சல்லியாக போனான் மண்டை பச்சை சல்லியாக போனான் அவனை தேடி பார்த்து நீ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த கல்ல நாய்க்கு நீ எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவனோட தொழிலே எதிர்த்தான் இவங்க மண்டை பச்சையில் தொழிலே எதிர்த்தான் அடுத்த காடு தின்னணும் உள்ள குட்டியில் கொடுக்கணும் இவங்க ஏற்கனவே சொன்னது தானே 1 லட்சம் அப்புறம் இதில் வந்து என்னை குடும்பம் தின்னுது இதுவும் தின்னுது இது பக்கம் ரொம்ப சூத்து கூட்டிட்டேன் கொடுக்குறோன்னு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு அவனும் கல்யாணம் ஆகிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியலை, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் தெரியலைன்னு ஒரு பாட்டு உண்டு இருக்கு. அதை மாற்றி சொல்லலாம், சில நரிகளுக்கும் நாய்களுக்கும் வேதம் தெரியலைன்னு. அடே 1500 கிலோ ஃபித்ரா அரிசியை களவெடுத்தவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திக்கிறான். அதுவும் ஏழை மக்களுக்கு கிடைச்ச ஃபித்ரா அரிசி 1500 கிலோ அரிசியை ஆட்டையை போட்டு விற்றவனுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்திக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் நடிக்கிறவனுக்கு தான் மதிப்பீங்கன்னு இதை பார்த்தாலே தெரியுது. எல்லா விஷயத்துக்கும் கொமிஷன் அடிக்கிறோம், 20லேருந்து 50 மட்டும் கொமிஷன் அடிக்கிறவனுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட். எவ்வளோ பேத்துற உமாவை தங்கச்சி மாற தாத்தா மாற கேவலப்படுத்திப்பான். அல்ல இல்லைன்னு சொன்னவனுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்திக்கிறான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களோட சகோதரர் இர்ஃபான் அலி அச்சா அதெல்லாம் உண்மை தான் சொன்னதெல்லாம். நான் அப்பவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், இவன் நடிச்சு கொண்டிருக்கிறான், இவனை நம்பாதீங்க. ஏதாவது சரி உங்களுக்கு தான தர்மம் செய்யணும் வேண்டாம், அல்லாஹ்க்கு பயத்தில் அல்லாஹ் முதல்ல பயந்துக்கோங்க. யாருக்கும் தெரியாமல் பப்ளிசிட்டி இல்லாமல் கொடுக்குறதுன்னு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். கொடுத்தது அவங்களுக்கு மறந்து போகும், அதை அல்லாஹ் கணக்கு வச்சுக்கொள்வோம். இதே மாதிரி நாய்களுக்கு இந்த கேடு கெட்டவன் இந்த ஐஸ்காரனுக்கு கொடுக்குறதால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இவன் இது ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டு போகிறான். இதே மாதிரி இந்த மண்டபஜிலியை பார்த்து நிறைய பேர் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஆனால் இவனேமா ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இவன் கேடு கெட்டவன், இவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னால் எதுவுமே இல்லை. லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நீ என்ன செஞ்சான்னு உங்களுக்கு நான் நேரத்தோடு சொல்லிப்பேன். அப்போ அந்த அளவுக்கு இறங்குறேன்டா அவனுக்கு இதெல்லாம் ஜுஜுப்பி. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம், இனி அல்லடக்காவல். அஸ்ஸலாமு அலைக்கும்.